நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தற்போதைய அண்மை செய்தி. கவின் கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் முக்கிய தகவல்களை சிபிசிஐடி போலீசார் திரட்டக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, விவரங்கள். திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் காதல் தொடர்பான விஷயத்தில் ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த கொலை வழக்கு தற்போது சிபிசிஐடி காவல்துறையிடம் மாற்றப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொலை நடந்த அன்று சம்பவம் இடத்திற்கு முதலில் சென்ற காவல்துறை உதவியாளர் மற்றும் காவல்துறை சிபிசிஐடி போலீசார் விரிவாக விசாரித்து வருகின்றனர். அவர்கள் சம்பவத்தன்று அங்கு வந்து பார்த்ததோடு வழங்கிய முதல் கட்ட தகவல்கள் தொடர்பான கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் கொலை நடந்த நேரத்தில் அந்த இடத்தில் யார் யார் இருந்தனர், யாரெல்லாம் வந்து சென்றனர் என்பதை பற்றிய தகவல்களும் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு கோணங்கள் விசாரணை விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் முக்கிய தகவல் ஏதாவது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த குழுக்கள் சிபிசிஐடி அதிகாரிகள் 6 குழுக்களாக பிரிந்து தற்போது நெல்லை மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் பகுதியில் கவின் வீட்டிற்கும் செல்ல தயாராக இருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. மென்பொறியாளர் கவின் கொலை தொடர்பாக முக்கிய தகவல்களை சிபிசிஐடி போலீசார் திரட்டக்கூடிய அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டும் விவரங்களுக்கு நன்றி ராஜா. மென்பொறியாளர் கவின் கொலை வழக்கு சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டு தற்போது விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சிபிசிஐடி போலீசார் முக்கிய தகவல்களை திரட்டக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கவின் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்தில் இருந்தவர்கள் யார் எனவும் காவலர்களிடம் அவர்கள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.